Hey guys, welcome back to Tamil's Lifestyle. என்னோட பேர் தான் தமிழ் மொழி. இன்னைக்கு வந்து நம்ம crochet பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து 9th படிச்சிட்டு இருக்கும்போது நான் crochet எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டேன். இந்த Pinterestலாம் பார்க்கும்போது அதுல நிறைய crochet பண்ண இது கோட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இந்த ஸ்வெட்டர்லாம் வச்சு அதில் நிறையா அழகாக குரோஷே பண்ண பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் வச்ச மாதிரி நிறையா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு அந்த டைம். அந்த லாக்டவுன் அப்புறம் அந்த ஒரு லாக்டவுனுக்கு அப்புறமா இருந்த டைம்லலாம் அது ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. ஸோ எனக்கும் வந்து ஆசையாக இருந்தது, இதெல்லாம் பண்ணணும், நம்மளும் பண்ணலாம், ஈஸியாக நம்மளே நம்ம கிளாத்திங் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசை. அதனால எனக்கு குரோஷே பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இந்த மாதிரி த்ரெட்டு நீடெல்லாம் வாங்கிட்டாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா என்னை நம்பி வாங்கி கொடுக்கல. நீ வந்து ஃபஸ்ட்டு கையிலே சும்மா பண்ணிக்காமி த்ரெட் வச்சு, நான் அந்த உள்ளன் த்ரெட்லாம் வச்சுருந்தேன் வீட்டில். ஸோ அதனால் நீ பண்ணிக்காமி, நான் அதுக்கப்புறமா உனக்கு வந்து நீடல் அதெல்லாம் வாங்கி தரேன், எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து இந்த உள்ளன் த்ரெட் வச்சு இந்த ஷின்ஷானில் போச்சான் வந்து பண்ணுவாங்கல்ல, கையிலேயே வந்து த்ரெட்டை சுற்றி சுற்றி வந்து ஸ்கார்ஃப்லாம் செய்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நான் த்ரெட்டெல்லாம் சுற்றி ஏதோ பண்ணி என் தம்பிக்கு ஸ்கார்ஃப் மாதிரி போட்டு விட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே, உன்னால் சும்மாவே பண்ண முடியுதுன்னா நீ நீடில் நல்லாவே பண்ணுவ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் மட்டும்தான் பண்ணுறேன். ஸ்கொயர் பேட்டர்ன் வச்சே வந்து அதை அட்டாச் பண்ணி கோட்லாம் செய்யலாம்னு சொல்லி நான் பேட்டர்ன்லாம் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். அண்ட் வந்து இப்போ கரெக்டாக நான் வந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கரண்டாக. ஒன்று வந்து ஒரு பிங்க் கலர் கோட் மாதிரி, ஸ்வெட்டர் மாதிரி, பட்டன் இல்லாமல் ஓப்பன் டைப்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லோ கலர் கோட் மாதிரி, அதுவும் வந்து ஓப்பன் டைப் தான். இந்த மாதிரி பண்ணிட்டு உள்ள நம்ம ஒரு டிஷர்ட் ஆர் ஷர்ட் போட்டு அதை மேலே போடும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து நான் இது வரைக்கும் செஞ்சு வச்சிருக்க அந்த ப்ராசஸ், என்னென்ன ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு கோட் செஞ்சதில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் எப்படி பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். மெயினாக நான் க்ராஷே பண்ணுறதுக்கு ரீசனே எனக்கு வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து ஃபோனை வாங்கிட்டாங்க. எனக்கு இப்போது வேறு எதுவுமே இல்லை, புக்ஸ் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன். புக்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கூல் புக்ஸ்லாம் இல்லை, நான் நாவல் படிப்பேன். ஸோ அதனால் நாவல் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வேறு புக்ஸ் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, ஃபோனும் இல்லை கையில், டிவியும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சதுன்னா க்ராஷே பண்ணலாம் நம்ம. பிகாஸ் அது நம்ம டைம் பாஸும் ஆகும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷனோட பண்ணும்போது நம்மளுக்கு சுற்றி இருக்கிற வேறு எதுவும் ஞாபகம் வராது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஃப்ரீயாக நம்மளுக்கு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ப்ளசண்ட்டான ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் நம்மளை சுற்றி. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து மியூசிக் கேட்டுக்கிட்டே க்ரோஷே பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட வந்து 4 கலர்ஸ் உள்ளன் த்ரெட் இருக்குது. ஒன்று வந்து ப்ளூ, பிங்க், அப்புறம் வந்து எல்லோ அண்ட் ஒயிட் இருக்குது என்கிட்ட. எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு உள்ளன் த்ரெட் இந்த மாதிரி இந்த பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 14 rupees தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரோஷே ஹூக் பற்றி பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற ஹூக்கோட சைஸ் வந்து 6.0 mm. நீங்கள் வந்து மேக்ஸிமம் இப்போ தான் நியூவாக க்ரோஷே பண்ணுறதுக்கு கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு எல்லோ கலர் ஸ்வெட்டரும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து ஐபிஎல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோ கலரில் ஸ்வெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் இதை கம்ப்ளீட் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். எப்போவுமே க்ரோஷே பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாகவே பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம மேலே பண்ணிகிட்ருக்கிற அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம லேசாக இழுத்தாலே போதும், அப்படியே வரிசை ஒவ்வொரு நாட்டாக அப்படியே அவுந்துட்டே வந்துடும். ஸோ அதனால் க்ரோஷே பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்மைலி வந்து நான் அந்த பிங்க் ஸ்வெட்டருக்கு தான் பண்ணேன். இது பண்ண ரொம்ப டைம் எடுத்துச்சு. பிகாஸ் எனக்கு அந்த மேஜிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க, அந்த சர்க்கிள் செய்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்டெப்பு அது எனக்கு சுத்தமாக வராது. எனக்கு இப்போ வரைக்குமே சர்க்கிள் பண்ணுறதுல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியோ இந்த ஸ்மைலி மட்டும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் Pinterestலையோ இல்லை கூகுள்லையோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்லேயோ கூட க்ரோஷே பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நிறையா பேட்டர்ன்ஸ் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும்.
இப்போ குரோஷேல நம்ம ஸ்கொயர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போடுறது ஈஸி தான். நீங்கள் வந்து அந்த சின்ன த்ரெட் வெளில வருது பார்த்தீங்களா, அதை இழுக்கும் போது உங்களோட நாட் வந்து அவுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஹூக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அந்த த்ரெட்டை ஸ்டேபிளாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் மிடில் ஃபிங்கரையும் தம்ப் ஃபிங்கரையும் வச்சு நல்லா அந்த உங்களுக்கு ஹூக் மாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி உள்ளே இழுத்தா போதும். ஸோ இப்போ ட்விஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு வாட்டி பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து ஒன் செயின். இப்போ உங்களுக்கு எத்தனை செயின் வேணுமோ அத்தனை செயின் நம்ம போட்டுக்கலாம். அதை உங்கள் ப்ராஜெக்டை பொறுத்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ற உங்களோட லிமிட்டு. இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்வெட்டருக்காக நான் பண்ணுறனால நான் ஒரு 20 கிட்ட வச்சுருக்கேன் இந்த மாதிரி செயின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா கடைசியாக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் உங்களோட அந்த எக்ஸ்ட்ரா செயினுக்கு பக்கத்தில் லாஸ்ட்டாக ஒன்று போட்டிங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா செயினை விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா செயினுக்கு முன்னாடி போட்ட ஒரு செயின் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து மேலே இருக்கிற ஒரு சின்ன ஹோல் வழியாக உங்கள் ஹூக்கை உள்ளே விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் பண்ணி உங்களோட அந்த நீங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு த்ரெட்டு, அதை நம்ம உள்ளே இழுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். லைக் இந்த நீங்கள் செயினை ஸ்டார்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா ஒரு இடம், அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே போய் மறுபடியும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா செயின் வச்சு எக்ஸ்ட்ரா செயினுக்கு முன்னாடி இருந்த செயின் இருக்கும் பாருங்களா, அதில் மறுபடியும் அந்த மேலே இருக்க ஹோலில் உள்ளே விட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். மற்றபடி வேறு எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு லென்த் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் டிபெண்ட் தான். உங்களுக்கு லென்த் வந்து இவ்வளோ பெருசு எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற லென்த் தான். நீங்கள் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே போங்க. நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு எக்ஸ்ட்ரா செயின் மறுபடியும் மேலே போட்டு அதை வந்து நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணாமல் அப்படியே இழுத்து வெளில விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து கட் பண்ணிடுங்க ரெண்டையும். அதுக்கப்புறம் அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது லைக் லூஸ் ஆகிடக்கூடாது, வெளில வந்துடக்கூடாது. ஸோ அதனால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து கார்லேயும் இந்த மாதிரி ஒரு குரோஷே பண்ணது தொங்க விட்டுருக்கேன். லைக் இந்த மிரர்லலாம் மாட்டுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி அழகாக வந்து ரெண்டு ஸ்ட்ராபெரி மாதிரி செஞ்சு, அது லைக் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்காது, பட் நான் ஸ்ட்ராபெரின்னு தான் நினச்சி பண்ணேன். அது மாதிரி நல்லா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி அதில் வச்சு இந்த மாதிரி அழகாக காரில் டேஷ்போர்ட் முன்னாடி இந்த மாதிரி தொங்குற மாதிரி வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ட்ரீம் கேச்சர் மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருந்தேன். பட் அது கார் ஒரு 2-3 வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாலே அது வந்து எப்படி சொல்கிறது பிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒர்த்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி குரோஷியில் பண்ணி மாட்டியிருக்கேன். ஆக்சுவலி இதே நான் இப்போ மாற்றணும், ஏன்னா இதுவே கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குரோஷியா வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 times நீங்கள் அந்த ஸ்கொயர் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். மேக்ஸிமம் இதோட பேசிக்கே அந்த ஸ்கொயர் தான். உங்களுக்கு அந்த அந்த ஸ்கொயர் பேட்டர்ன் போட தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணி ஈஸியாக ஸ்வெட்டர் அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து கண்டினியூஸாக குரோஷே பண்ண தெரியாது. எனக்கு ஸ்கொயராக பண்ணி அந்த பேட்டர்ன் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அதனால உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு குரோஷே ஒரு ஸ்கொயர் பண்ண தெரியும் அப்படின்னாலே உங்களால் ஒரு ஸ்வெட்டரோ இல்லை ஒரு ஸ்கார்ஃபோ பண்ணலாம். லைக் ஈஸி தான் ஸ்கார்ஃப். இப்போ நீங்கள் வந்து ஸ்கொயராக பண்ணி அதை அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்கார்ஃப்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லென்த்தில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அந்த செயின்லாம் போட்டதுக்கப்புறம் அது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகிறது தான். அது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஸ்கார்ஃபும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நான் ஸ்கார்ஃபும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து அதுவும் நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி குரோஷே எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணீங்க, ஸ்வெட்டர், ஸ்கார்ஃபு, அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் நான் அப்கமிங் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும். Until then, Tamil Mali signing off. Bye.